போதெல்லாம் பாட்டி ஜெபம் பண்ணாதான் அந்த பையன் வந்து தன்னுடைய மகளோட பையன். பாட்டி ஜெபம் பண்ண பிறதான் பையன் என்ன செய்வான், வீட்டை விட்டு வெளியே போவான். இதுதான் நடந்துகிட்டே இருந்தது. அப்போ ஒரு நாள் வெளியே போறதுக்காக புறப்பட்டு வெளியே அதை வந்து நிற்கும் போது பாட்டி வந்து ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு கூப்பிட்ட உடனே பாட்டிக்கு கொஞ்சம் என்னதான் இருந்து, படத்துல கிடக்க நம்ம, அப்போ நம்ம கொஞ்ச நேரம் மானே நீ போயிட்டு வா, இன்னைக்கு ஒரு நாளும் நான் அடுத்தது வரும்போது என்ன செய்கிறேன், உனக்கு நான் ஜெபம் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. போய் 10 நிமிஷத்துல பையன் ஆக்சிடென்ட் ஆகி மரணம், ரோட்ல ஸ்பாட்ல அவுட். மட்டும் எழும்பி வந்து அந்த நேரம் ஜெபிச்சிருப்பேன் அப்படின்னு சொன்ன என் பிள்ளை தப்பிக்கப்பட்டிருப்பான். அடுத்தது இன்னொரு வார்த்தை சொன்னாங்க, அந்த பையன் ஞான ஸ்நானம் எடுத்த பிறகு மறிச்சிருப்பானா கூட எனக்கு அவ்வளவு வேதனை இருக்காது. ஞான ஸ்நானம் எடுக்காம அவன் மறிச்சு அவனுடைய ஆத்மா எங்க போக போகிறது நினைக்கும் போதுதான் எனக்கு அல்லேலூயா. நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த ஞான ஸ்நானங்கிறது நம்ம செத்த பிறகு நினைக்கிறது இல்லை. நம்ம மறித்த பிறகு யாரோ ஒருத்தர் ஐயோ அவன் ஞான ஸ்நானம் எடுக்காம போயிட்டானே ஆண்டவர் என்று அதுக்கப்புறம் ஜெபம் பண்ணாக்கி சொல்லுவாங்க. உத்திரிக்க ஸ்தலம்னு ஒரு இடத்துல இருக்கு, அங்க போய் இருக்கலாம், இருந்தாக்கி அங்க ஒரு 3 பூஜை நடத்தினா